வாழ்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். அண்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஆமா என்னடா என்னால பேச முடியலன்னா பேசுன்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சிருக்கேன். பேச முடியலன்னா இல்ல மக்களே, காலைல மேட்ச் பார்க்கணும் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறாரு. அதோட குளுன்னு அந்த குளிர்ல குழாப்படாம போயிருக்காரு. இது பத்தாதுன்னு அந்த பச்சை தண்ணி ஐஸ் தண்ணியை தூக்கி தலையில ஊத்திருக்காரு. ஒட்டுமொத்தமா கோல்டு பிடிச்சு உட்காந்துருக்காரு. நான் கூட வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கண்டென்ட் தான் ப்ரிப்பேர் பண்றான்னு நினைச்சேன். கலாய்க்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அவ்வளோட அதுல கலாய்க்கிறதுக்கு ப்ரிப்பேரே தேவையில்லை. ஓகே. சரி இங்க கலாய்க்கிறது விடுங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கலாம்னு உட்காந்து என் வாய்ஸ் எல்லாம் மாறி, ஆனா உருப்படியா நடந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் அடிச்ச பேட்டிங் தான். கேஎல் ராகுல் ஜடேஜா அடிச்சது உங்க கண்ணுக்கு தெரியாது. கேஎல் ஹேட்டருங்க அவரே. தெரிஞ்சு எங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோவன்ல கம்பீர், விராட் கோலி, ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ணும்போது தெரிஞ்சது. அது கேஎல் பண்ணாரா? அதான் கேள்வி. கேஎல் ராகுல் என்ன மாதிரியான அடிக்காம போனது அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட். அது மட்டும் தான் வருத்தம். அது அடிச்சது சொல்ல மாட்டாரு. ஜடேஜாவும் செஞ்சுரி அடிக்காம போனது டிசப்பாயின்ட்மென்ட். அவங்க நல்லா ஆடலன்னு நான் சொல்ல வரல. பட் நல்லா ஆடி இருக்கலாம், இன்னும் பெட்டரா கொண்டு போயிருக்கலாங்கிறது. ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? தலஃபார் ரீசன். சோ எதுக்குன்னு தெரியுமா? 84 கேஎல் ராகுல் 7 வருதா? சரி, அது போல ஜடேஜா அடிச்சது என்ன 77. ஆகாஷ் தீப் இப்ப எவ்வளவு நாட் அவுட்ல இருக்காரு? சரி 27. என்னால முடியல. சரி ஓகே மக்களே, ஒண்ணும் இல்ல. அதாவது உலக கோப்பை அடிச்ச ஃபீல் எவ்வளவு பெருசா இருக்குன்றது எல்லாத்தையுமே தெரியும். ஆனா அதை விட ரொம்ப ஹாப்பியா இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு ஃபாலோ ஆன அவாய்ட் பண்ணதை வந்து ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்து கைதட்டி கொண்டாடினாங்க. கம்பீர் வந்து பொதுவா சிரிச்சு நம்ம பார்க்க மாட்டோம். இன்னைக்கு மனுஷன் கடந்து கத்துறாரு எஸ் அப்படின்னு. இல்ல இந்தியாவோட நிலைமை இப்படி ஆகணும் சத்தியமா நானுமே எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா வின் பண்ணதுக்கு சிரிச்சு நம்ம பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம். இல்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நடந்து பார்த்துருக்கோம். ஃபாலோ ஆனு அதுவும் யாரு பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் அடிச்சு ஒரு 30+ ரன் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து அவங்க வந்து ஃபாலோ ஆன தவிர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. டெய்லண்டர் ஆடல அப்படிங்கிறாங்க. டெய்லண்டர் மட்டும்தான்டா ஆடுறாங்க. கிட்டத்தட்ட கடைசியா இந்த சீரிஸ் ஒட்டுமொத்தமாவே எடுத்துட்டோம். சிராஜ் வச்ச டிஃபென்ஸ் மேல டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாம் வைக்க முடியல. இல்ல இந்த சீரிஸ் ஒட்டுமொத்தமாவே எடுத்துட்டோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் விட்டுருங்களேன், டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் அந்த முதல் மேட்சை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னும் கீழே லோவர் ஆர்டர் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. இன்னொரு ஸ்டாட் வேற பார்த்தேன். செனா கண்ட்ரீஸ்ல வந்து புவனேஸ்வர் குமாரோட ஆவரேஜ் வந்து 30க்கு மேல இருக்கு. அவரை விட சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் கம்மியா இருக்கு. ஆமா, புவனேஸ்வர் குமாருக்கு 30+68 இருக்குது. இவங்களுக்கு வந்து 25க்கு மேல எதுவுமே போகல. அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்குல்ல. யாரும் தொடர இதுக்கு புவியவே நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க அப்படிதான் ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. சரி ஓகே ஃபைன் இருந்துட்டு போகுது. அதான் இது இல்லாம இன்னொரு மீமுமே பார்த்தேன். ரோஹித் சர்மாக்கு நீங்க ஒரு பயோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுங்க. ராவி செட்டை தான்டா நீங்க வில்லனா போடணும். உண்மையிலே ஃபீல்டு செட்டப்ல கூட விராட் கோலி டிஃபென்ஸ் வச்சாரு. சைட்ல லெக் ஸ்லிப்ல வந்து நம்ம டிராவிஸ் ஹெட் இல்ல, கேஎல் ராகுல் டிஃபென்ஸ் வச்சாரு. அப்பயும் டிராவிஸ் ஹெட் இல்ல. ரோஹித் சர்மா டிஃபென்ஸ் வைக்கிறாருங்க, டிராவிஸ் ஹெட் உள்ள இருக்காருங்க. அதுக்காக மட்டும் கிடையாது. அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலா இருந்தாலும் சரி, வேர்ல்டு கப் ஃபைனலா இருந்தாலும் சரி, அது இல்ல பிஜிடியாவே இருந்தாலும் சரி, நீ கேப்டனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? விட மாட்டேன் தான் வந்துட்டல்ல அப்படின்னு வந்து அடிச்சு ஏதோ முடியாதனமா T20 உலக கோப்பையில மட்டும் விட்டுட்டா மனுஷன். சரி பழிச்சு போங்கடா அப்படின்னு. அது ஃபைனல் இல்ல இருந்தா அது குரூப் ஸ்டேஜ், அதனால தானே. ஆமா, அதனால ஜெயிச்சிருந்தாலும் உள்ள போயிருப்பாங்கல்ல. சரி இருந்துட்டு போகுது. சரி ஓகே மக்களே, இதோட இந்தியா நியூஸ் வந்து கொஞ்சம் போதும், ரொம்ப அடிச்சு விட்டாச்சு. என்ன நடக்க போகுது அதை சொல்லி. முக்கியமா வந்து ஃபாலோவான் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மழை வழக்கம் போல குறுக்க அந்த கௌசிக் அந்த மாதிரி கௌசிக் வந்துகிட்டே இருக்காப்ல. ஸோ மழை பெஞ்சு மறுபடியும் இதா இருக்குது. பீடர் செம்மையான ஒரு தமிழ்ல வச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியா இந்த போட்டியை வெல்லுமா மழையை தாண்டி. அதாவது இந்தியா விட்டார் அவரு. நீங்க இந்தியாவை வந்து கன்சிடரே பண்ணல. ஆஸ்திரேலியா ஜெயிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது மழை தான். நீங்க அப்படி கிடையாதுங்கிறத முடிவு பண்ணிருக்காரு. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த போட்டியை வந்து என்ன ரிசல்ட்ல போய் முடியும்? இந்தியா ஜெயிக்குமான்றது சொல்றது கொஞ்சம் எனக்கே கூச்சமா தான் இருக்கு. பட் ஜெயிக்குமா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, இல்ல போட்டி டைல தான் முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? அதான் டை தான். டை தானா? டையானாலே சந்தோஷம். டையானாலே சந்தோஷம். இந்த சிட்னி டெஸ்ட் மாதிரி இது மாதிரியும் வேணாம் எனக்கு. இன்னைக்கு ஒழுங்கா ஆடி ட்ரை பண்ணுங்க, அது போதும் எனக்கு. சரி ஓகே, சங்கரி இன்னிங்ஸ்லயாச்சும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ராங்கா ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் பண்ணதோட 100 அடிச்சாப்ல, அது தெரியுமா? கோலி 100 அடிச்சாரு, அது தெரியுமா? ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மறந்துட்டாங்களான்னு தெரியல. சரி அது வேற விஷயம், விட்டுருங்க. சரி அடுத்து டேரன் சமி மேட்ரு வருமா? சமி வந்து இப்ப எல்லா ஃபார்மேட்டுக்குமே வந்து கோச் ஆக போறாராம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அடுத்த வருஷத்துல இருந்து அவர் அப்பாயிண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
ஒரு நல்ல முடிவு என்ன பொறுத்த வரைக்கும். அவரால கண்டிப்பா டிராஃபி வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோச்சு. திடீர்னு வெஸ்ட் இண்டீஸ் எங்க காணாம போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாரி தான் ஆயிருச்சு. T20 உலக கோப்பையில கம்பேக் குடுத்தாங்கல்ல. இல்ல சொல்றேன். ஆ, அதுதான் சொல்ல ஆ, சே, சே, வந்தேன். சே, 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 சே. அங்கேயும் சே, டேரன் சே, சே. சம்மியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத சொல்ல வந்தேன். வேற எதுவும் கிடையாது. ஆ, வேற நியூஸ்க்குள்ள வரேன். 38வது நேஷனல் கேம்ஸ் வந்து உத்தரகாண்ட்ல நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். ஜனவரி 28 ஆரம்பிச்சு பிப்ரவரி 25 முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ம். ஸோ நேஷனல் கேம்ஸ் தமிழனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஜூனியர் உமன்ஸ் ஏசியா கப் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இந்தியா சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸும் கூட அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சரி, ஓகே. இதெல்லாம் போயிட்டு போகுது ப்ரோ. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஆடியன்ஸா என்ன கேட்கறாங்கன்னு தெரியுமா? இந்த பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி. தமிழ் தலைவாஸ்க்கு இண்டிவிஜுவல் வீடியோ வருமா இல்லையா? வரும். ஐஎஸ்எல்லுக்கு வருமா இல்லையா? அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதத்தான் நான் கேட்கிறேன். கோத்துடுற. ஓகே. கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல அதனால. சரி, ஓகே. கண்டிப்பா வரும். இந்தியன் சூப்பர் லீக் அதாவது ஐஎஸ்எல்ல பொறுத்தவரைக்கும் சென்னை எஃப்சி எப்பயாச்சும் ஒரு மேட்ச் ஆடுற மாரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய லீக். 6 மாசம் வரைக்கும் நடக்கிற லீக் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதுல முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா அப்டேட்டையும் சேர்த்து கொண்டு வந்து குடுக்க ட்ரை பண்றோம். அண்ட் தமிழ் தலைவாசுக்கு இதுக்கப்புறம் முடிய போகுது இந்த மாசத்தோட. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம பேச போறதும் கிடையாது. அவங்க ஏன் இந்த மாதிரியான பெரிய லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவா நாங்க அப்லோட் பண்றோம். மேபி அடுத்த வீடியோவா கூட அது இருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அத பத்தி ரிவ்யூ பண்ண போறாரு. அந்த டீம்ல ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லப் போறாரு. அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் யாரு அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இருந்து வழக்கமா கிரிக்கெட்டர் யாராவது போனாங்களே வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த தடவை வந்து ஒரு யங் கேர்ள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து அண்டர் 19 பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியல. தெரியும். கமலினி. ஸோ ஆமா. இப்போ அவங்க வந்து சிஎஸ்கே அகாடமியில இருந்து வெளியே வந்த ஒரு பொண்ணு. இந்திய டீமுக்கு செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்களோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல தெரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்டர் அவங்க. ஸோ ஓவராலா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்ரிஷியேட்டபிளான விஷயம் தான். கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டோரிலாம் போட்டேன். ரீஷேர்லாம் பண்ணாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. சூப்பரு. அண்ட் இது இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். யாரு? ஸ்ரேயஸ் ஐயரோட ரீசன்ட் கேப்டன்சி ரெக்கார்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. 2024 மட்டும் எக்கச்சக்கமான அந்த டிராஃபிஸ வாங்கி குவிச்சிட்டு இருக்காரு. ஐபிஎல் ஆரம்பிச்சாரு. ஐபிஎல் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாரு. துலீப் டிராஃபி ஜெயிச்சாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சையத் முஸ்தாக் அலி டிராஃபியும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ஸ்ரேயஸ் ஐயர். இன்டர்நேஷனல் தவிர எல்லா இடத்துலயும் தலைவன் பெர்ஃபார்ம் பண்றான். இன்டர்நேஷனல் எடுக்க மாட்டானுங்க. இடம் இல்ல. இடம் இல்ல. அதேதான். இடம் இல்ல. இடம் இல்ல. ஸோ அருண், நான் வந்து ஐஎஸ்எல் நியூஸ் ஒண்ணு இருக்கு சொல்லிடுறேன். கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வந்து இப்போ கொஞ்சம் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசன் குடுத்துட்டு இருக்காங்க. ஐஎஸ்எல் 2024, 25 பொறுத்தவரைக்கும். ஸோ அதன் காரணமா இதுவரைக்கும் கோச்சா இருந்த மிக்கேல் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இமிடியேட் எஃபெக்ட்டா வந்து தூக்கி வெளிய போட்டாங்க. அவர் மட்டும் கிடையாது. அவர் கூட கூட்டு வந்த 2 அசிஸ்டன்ட் கோச் அவரும் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி தூக்கி வெளிய போட்டுருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கோச்ச மாத்துனத பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் நடக்குமா? இமிடியேட்டா தூக்கி இருந்திருக்க கூடாதுதான். அது நியாயமா சொல்ல வேண்டியதுதான். சரி, இருந்தாலும் உங்க டீம் பேடா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல்ல வந்து ஏதோ ஒரு டீம் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோச்ச வந்து ஈஸியா தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு. ரிசல்ட் வரலன்னா மேனேஜர்ஸ மாத்துறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகே, பார்ப்போம். இதுக்கப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி யார வந்து கோச்சா அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் பாதி சீசன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். நல்லவேளை பாதி சீசன்ல மாத்திருக்காங்க. சரி, ஓகே. அது இல்லாம ப்ரோ கபடி பக்கம் வந்தோம் அப்படின்னா பார்சிலோனா மாதிரி ஆயிராம கடைசியில. இப்படியானா நமக்கு என்ன? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ கபடி பக்கம் வரோம். கோகுலகண்ணன் சொல்லிட்டு ஒரு தமிழக பிளேயர் யூமும்பா டீம்ல இருந்தாரு. ரைட் கவர். ஸோ அவருக்கு வந்து இப்ப இன்ஜுரி காரணமா அவர் வெளியேறிட்டாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட் யாரு அப்படிங்கிறத யூமும்பா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய லவ் ஸ்டோரியே இருக்குதுல்ல. அது நடக்கும். அது திரும்ப திரும்ப நடக்கதான் செய்யும் கபடியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிகேஎல்ல இது மட்டும் இல்லாம 2 டீம் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஒன்னு ஹரியானா ஸ்டில்லர்ஸ், இன்னொன்னு தபாங் டெல்லி. ஹரியானாலாம் ஓரங்கட்டிருங்க. அவங்கலாம் இருக்கிற ஃபார்முக்கு அவங்க இன்னும் ஒரு போட்டி ஜெயிச்சாங்கன்னா டாப் 2வே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தபாங் டெல்லி கேசியும் 70+ பாயிண்ட் போயிட்டு இப்போதைக்கு மேல போயிட்டாங்க. இது இல்லாம இன்னும் 4 ஸ்பாட் வந்து ஓப்பன்ல இருக்கு. அது இல்லாம 4 டீம்ஸ் இப்போதைக்கு எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. 1 பெங்களூரு புல்ஸ், 2வது குஜராத் ஜெயண்ட்ஸ், 3வது தமிழ் தலைவாஸ், 4வது பெங்கால் வாரியர்ஸ். 4 டீம் வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த 6 டீம்ஸ் 4 ஸ்பாட்டுக்கு வந்து சண்டை போட போறாங்க. யார் யார் உள்ள போவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் நியூஸ் இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா இதுல சரி ஒண்ணும் சொல்றதுக்குள்ள விடுங்க. இல்ல சொல்லிடு பரவாயில்ல. இல்ல தமிழ் தலைவாஸ் வந்து ஆரம்ப பெர்ஃபார்மன்ஸ வச்சு டாப் 4 கன்ஃபார்ம்டா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் கூவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நான் கூனது ஒரு அழி போன மாதுளை பழத்துக்கு அப்படின்றது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. சரி, இல்ல ஏதோ ட்ரை பண்ணேன் வரல. ஆனா ஏமாற்றம்
அவ்வளவுதான். கட்டு தான்.